இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற துணை வெர்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் மொத்தம் 3 வகை ஆக்சிலரி வெர்ப்ஸுங்கிறது இருக்கின்றன. அவை என்னென்னு கேட்டிங்கன்னா டு பி வெர்ப்ஸ், டு டூ வெர்ப்ஸ் மற்றும் டு ஹேவ் வெர்ப்ஸ். இவைகளில் முதலாவதாக டு பி வெர்ப்ஸ். டு பி வெர்ப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங் அண்ட் பீன். இவைகளை டு பி வெர்ப்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். இவைகளில் முதலாவது ஆம், ஈஸ், ஆர் இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 வெர்புகளும் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தப்படுகின்றன. இவைகளில் முதலாவதாக ஆம். ஆம்ங்கிறது ஐயோட பயன்படுத்தப்படுது. ஆமை ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வெர்பாகவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் துணை வெர்பாகவும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ ஆம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. அதுக்கடுத்ததாக ஐ ஆம் டிரைவிங் நவ், நான் இப்போது வாகனம் ஓட்டி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. முதலாவது வாக்கியத்தில் ஆம் மெயின் வெர்பாகவும் இரண்டாவது வாக்கியத்தில் ஆம் துணை வெர்பாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்ததாக ஈஸ். ஈஸ் ஹீ, ஷீ, இட் இவைகளோடையும் மற்றும் எந்த சிங்குலர் ஃபார்ம் நவுன்களோடையும் பயன்படுத்தப்படுது. ஈஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வெர்பாகவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸில் துணை வெர்பாகவும் பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஷீ இஸ் எ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. ஹீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் கற்பித்து கொண்டிருக்கிறார். இந்த சென்டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இங்கிலீஷ் இஸ் டாட் பை மீ, என்னால் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. இந்த சென்டென்ஸு பேசிவ் வாய்ஸில் இருக்குது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேசிவ் வாய்ஸ் வாக்கியம் இது. இந்த வகையில் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் ஈஸுங்கிறது மெயின் வெர்பாகவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸில் துணை வெர்பாகவும் பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக ஆர். ஆரை வி, யூ, தே இவைகளோட பயன்படுத்துவோம். இது மட்டும் இல்லாமல் ப்ளூரல் ஃபார்ம் நவுன்கள் எதாவது இருந்தாலும் அதோட பயன்படுத்துவோம். ஆரை ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வெர்பாகவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸில் துணை வெர்பாகவும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு வி ஆர் இண்டியன்ஸ், நாங்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக தே ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆர் டாட் பை மீ, ஆங்கிலம் மற்றும் ஃப்ரெஞ்சு மொழிகள் என்னால் கற்பிக்கப்படுகின்றன. இந்த வாக்கியம் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. பேசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. இந்த வகையில் ஆம், இஸ், ஆர் இந்த 3 ஆக்சிலரி வெர்புகளும் ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸ்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அதற்கடுத்ததாக வாஸ் மற்றும் வேர். இந்த 2 ஆக்சிலரி வெர்புகளும் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தப்படுகின்றன. வாஸ்ங்கிறது ஐ, ஹீ, ஷீ, இட் இவைகளோடையும் மற்றும் எந்த சிங்குலர் ஃபார்ம் நவுன்களோடையும் பயன்படுத்தப்படுது. வாஸை பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வெர்பாகவும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸில் துணை வெர்பாகவும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ வாஸ் இன் ட்ரிச்சி லாஸ்ட் நைட், நான் நேற்றிரவு திருச்சியில் இருந்தேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு வாக்கியம். அதற்கு அடுத்ததாக ஷீ வாஸ் குக்கிங் அட் திஸ் டைம் எஸ்டர்டே, அவள் நேற்று இந்த நேரத்தில் சமைத்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இங்கிலீஷ் வாஸ் டாட் பை மீ லாஸ்ட் இயர், கடந்த ஆண்டு என்னால் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸு பேசிவ் வாய்ஸில் இருக்குது. அதாவது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸோட பேசிவ் வாய்ஸ் வாக்கியம் இது. இந்த வகையில் முதல் வாக்கியமான பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் வாஸுங்கிறது மெயின் வெர்பாகவும் இரண்டாவது மூன்றாவது வாக்கியங்களில் துணை வெர்பாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வெர். வெர்ரை வி, யூ, தே இவைகளோட நம்ம பயன்படுத்துவோம்.
அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ளூரல் ஃபார்ம் நவுன்களோடையும் வெர்ரை பயன்படுத்த முடியும். வெர்ருங்கிறது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாவும் பாஸ்ட் கண்டினியூஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸில் துணை வர்பாவும் பயன்படுத்தப்படுது. தே வேர் புவர், அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. யூ வேர் லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் லாஸ்ட் மண்டே, கடந்த திங்கட்கிழமை இந்த நேரத்தில் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் வேர் டாட் பை மீ லாஸ்ட் இயர், ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சு மொழியும் என்னால் கடந்த ஆண்டு கற்பிக்கப்பட்டன அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் பேசிவ் வாய்ஸ் வாக்கியம். இந்த வகையில் வெறுங்கிறது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாவும் பாஸ்ட் கண்டினியூஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸில் துணை வர்பாவும் பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக பி, பீயிங் மற்றும் பீன். முதலாவதாக பி. பி ஆக்சிலரி வர்பை டு இன்ஃபினிட்டிவோடையும் மற்றும் மாடல் வர்புகளோடையும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ வாண்ட் ஹர் டு பி ஹியர் அட் 5 PM, மாலை 5 மணிக்கு அவள் இங்கே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இந்த வாக்கியத்தில் பியை டூ அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவோட பயன்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், டூங்கிறது ப்ரிப்போசிஷன் மற்றும் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு 2 வகையாக செயல்படுதுங்கிறது. டூவை நவுனோட பயன்படுத்தினா அது ப்ரிப்போசிஷன், டூவை வர்போட பயன்படுத்தினா அது இன்ஃபினிட்டிவ். இங்கே டூவை பிங்கிற வர்போட பயன்படுத்திருக்கனால இது டூங்கிறது இன்ஃபினிட்டிவ். அதுக்கடுத்ததாக ஷீ மே பி அட் ஹோம் நவ், அவள் இப்பொழுது வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியத்தில் பியை மேங்கிற மாடல் வர்போட பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த வகையில் பிங்கிறது டூங்கிற இன்ஃபினிட்டியோடையும் மற்றும் மாடல் வர்புகளோடையும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் பீயிங். பீயிங்கை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மற்றும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்கள்லேயும் அது மட்டும் இல்லாமல் பேசிவ் வாய்ஸ்லேயும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ ஆம் பீயிங் டயர்ட், நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியத்தில் பீயிங்கிறது மெயின் வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் இஸ் பீயிங் டாட் பை மீ, என்னால் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியத்தில் பீங்கிறது துணை வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பேசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வகையில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் மற்றும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் பீங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்ததாக பீன். பீனை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இவைகளில் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு வி ஹாவ் பீன் டு டெல்லி 2 times, நாங்கள் டெல்லிக்கு 2 முறை சென்று இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியத்தில் பீன்கிறது மெயின் வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹி ஹஸ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2019, அவர் 2019 முதல் ஆங்கிலம் கற்று வருகிறார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஹி ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 3 months, அவர் 3 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இந்த வகையில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பீன்கிறது மெயின் வர்பாவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுகளில் துணை வர்பாவும் பயன்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்ததாக டு டூ வர்ப்ஸ். டு டூ வர்ப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ, டஸ், டிட், இந்த 3 வர்புகளும் டு டூ வர்ப்ஸ்னு அழைக்கப்படுகின்றன. இவைகளில் டூ மற்றும் டஸ் இவை இரண்டும் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ்லேயும் பயன்படுத்தப்படுது. டூவை ஐ, வி, யூ, தே இவைகளுடைய பயன்படுத்துவோம். டூ ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாகவும் அதே ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் நெகட்டிவ் வாக்கியங்கள் மற்றும் கேள்வி வாக்கியங்களில் துணை வர்பாகவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மெயின் வர்பாகவும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ டூ எக்ஸசைஸ் டெய்லி, நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. தே டோன்ட் நோ இங்கிலீஷ், அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியமும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் வாக்கியம்தான். இது நெகட்டிவ் வாக்கியம். டு யூ நோ இங்கிலீஷ், உனக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியமும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் வாக்கியம். இது கேள்வி வாக்கியம். ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ் நவ்,
நான் இப்பொழுது உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியம். அதற்கு அடுத்ததாக டஸ். டஸ்ஸை ஹீ ஷீ இட் இவைகளோட பயன்படுத்துவோம். டஸ்ஸை ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாகவும், அதே ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் நெகட்டிவ் வாக்கியங்கள் மற்றும் கேள்வி வாக்கியங்களில் துணை வர்பாகவும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மெயின் வர்பாகவும் பயன்படுத்துவோம். ஷீ டஸ் எக்ஸசைஸ் எவரிடே. அவள் தினமும் உடற்பயிற்சி செய்கிறாள். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. ஷீ டசின் நோ இங்கிலீஷ். அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது. இந்த வாக்கியமும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸு, நெகட்டிவ் வாக்கியம். டஸ் ஹீ லேர்ன் இங்கிலீஷ். அவர் ஆங்கிலம் கற்கிறாரா. இதுவும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், கேள்வி வாக்கியம். அதுக்கடுத்ததாக ஷீ இஸ் டூயிங் எக்ஸசைஸ். அவள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாள். எந்த வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கடுத்ததாக டிட். டிட்டை எந்த நவனாக இருந்தாலும் பண்ணணும்னா இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். டிட்டை பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாகவும், அதே பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் நெகட்டிவ் வாக்கியம் மற்றும் கேள்வி வாக்கியங்களில் துணை வர்பாகவும் பயன்படுத்துவோம். ஐ டிட் எக்ஸசைஸ் எஸ்டர்டே. நான் நேற்று உடற்பயிற்சி செய்தேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. இது பாசிட்டிவ் வாக்கியம். ஹீ டிடின் கம் எஸ்டர்டே. அவர் நேற்று வரவில்லை. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, நெகட்டிவ் வாக்கியம். டிடின் ஹீ கம் எஸ்டர்டே. அவர் நேற்று வரவில்லையா. இதுவும் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, கேள்வி வாக்கியம். இந்த வகையில் டிட்டுங்கிறது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக டு ஹேவ் வெர்ப்ஸ். ஹேஸ், ஹேவ், ஹேட். இந்த 3 வர்புகளையும் டு ஹேவ் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இவைகளில் ஹேஸ் மற்றும் ஹேவை ப்ரெசன்ட் டென்ஸ்லையும், ஹேடை பாஸ்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்துகிறோம். ஹேஸை ஹீ ஷீ இட் இவைகளோட பயன்படுத்துவோம். ஹேஸை ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாக பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இவைகளில் ஹேஸுங்கிறது துணை வர்பாக பயன்படுத்தப்படுது. ஹீ ஹஸ் ஏ சூப்பர் பைக். அவருக்கு ஒரு சூப்பர் பைக் உள்ளது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. ஹீ ஹேஸ் லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆல்ரெடி. அவர் ஏற்கனவே ஆங்கிலம் கற்றிருக்கிறார். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியம். ஷி ஹஸ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 months. அவள் 2 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாள். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதுக்கடுத்ததாக ஹேவ். ஹேவை ஐ, வி, யூ, தே இவைகளோட பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் ஹேவுங்கிறது மெயின் வர்பாக பயன்படுத்தப்படுது. யூ ஹாவ் மெனி ஸ்கில்ஸ். உங்களுக்கு பல திறமைகள் உள்ளன. இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. ஐ ஹாவ் லேர்ன்ட் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றிருக்கிறேன். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. வி ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 3 months. நாங்கள் 3 மாதங்களாக ஆங்கிலம் கற்று வருகிறோம். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இந்த வகையில் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாவும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மற்றும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்களில் துணை வர்பாவும் ஹேவுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்ததாக ஹேட். ஹேடை பாஸ்ட் டென்ஸில் எந்த நவுனாக இருந்தாலும் ப்ரொனவுனோட சேர்த்து பயன்படுத்துவோம். ஹேடை பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாவும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் மற்றும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்களில் துணை வர்பாவும் பயன்படுத்துகிறோம். தே ஹேட் ஏ கார். அவர்களிடம் ஒரு கார் இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. ஜான் ஹேட் லேர்ன்ட் இங்கிலீஷ் பிஃபோர் லாரா லேர்ன்ட். லாரா கற்கும் முன்பு ஜான் ஆங்கிலம் கற்றிருந்தார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 3 months. அவர் 3 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தார். இந்த வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இந்த வகையில் ஹேடுங்கிறது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் மெயின் வர்பாவும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் மற்றும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்களில் துணை வர்பாவும் பயன்படுத்தப்படுது.